இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லார் வீட்லேயும் வீக்லி ட்வைஸ் ஆச்சு பண்ணக்கூடிய புளிக்குழம்பு தான். புளிக்குழம்புனாலே எல்லோரும் ஓடிடுவாங்க. அது இன்றைக்கி எப்படி கொஞ்சம் ஈஸி அண்ட் ஹெல்த்தியாக அண்ட் ரொம்ப டேஸ்டியாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி பண்ண போகிறது வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான். அதுக்கு வெண்டைக்காவை நல்லா கட் பண்ணி ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ப்ளஸ் வெண்டைக்காவை நம்ம கட் பண்ணும்போது தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை தொடச்சிட்டு அப்புறம் தான் கட் பண்ணணும். கட் பண்ண வெண்டைக்காயை தண்ணியில் போடக்கூடாது, அதில் பிசு பிசுப்புன்னு வர ஆரம்பிச்சிரும். வெண்டைக்காயை மட்டும் எப்போயுமே கழுவிட்டு தொடச்சிட்டு அப்புறம் தான் நம்ம பண்ணணும். அண்ட் வெண்டைக்காயை ஃபஸ்ட்டே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இது நாட்டு வெண்டைக்காய் எங்கள் தோப்பில் காய்ச்சது. அந்த வெண்டைக்காயை நான் இப்போ எடுத்திருக்கேன், அதனால தான் பெருசாக இருக்குது. அந்த வெண்டைக்காய் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகணும். அதில் ஒரு ஜெல் மாதிரி வரும். அந்த ஜெல்லெல்லாம் அது ஃபுல்லாக போனதுக்கப்புறம் அப்போ தான் அது ஃப்ரை ஆகிருக்கு அப்படின்னே அர்த்தம். இப்போ நான் நல்லா வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிட்டு நான் அதில் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளின்னு எல்லாம் வரிசையாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். புளிக்குழம்பை பொறுத்தளவு சின்ன வெங்காயமே போடுங்க. அதுதான் நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை பாதி வெங்காயத்தை முழுசாக போடுங்க. ஒரு 2, 3 வெங்காயத்தை மட்டும் ஒரு 4ஆக கட் பண்ணி போடுங்க. அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அதில் நான் கீறி வச்சுருக்க பச்சை மிளகா போட்டிருக்கேன். புளிக்குழம்பு, மீன் குழம்பு 2க்குமே பச்சை மிளகா நிறையா போடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதுக்கு தக்காளி எடுத்துக்கிறேன். முடிஞ்ச வரை நீங்கள் புளிக்குழம்புனா புளி அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. தக்காளியோட புளிப்பு தன்மையை அதிகமாக்கிக்கோங்க. புளியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளியிலேயே நீங்கள் புளிப்பு சுவையை கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வாங்க. புளியை கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. இப்போ நான் புளிக்குழம்புக்கு தேவையான அளவு புளியை நான் முன்னாடியே நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. புளி ரொம்ப தண்ணியாகவும் கரைக்காதீங்க, ரொம்ப கெட்டியாகவும் கரைக்காதீங்க. ஒரு மீடியமான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதில் வெண்டைக்காயும் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெண்டைக்காய், இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தக்காளியும் வெங்காயமும் ரொம்ப வதங்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா அப்படியே பெருசு பெருசாக அப்படியே தான் இருக்கணும். இது கூட நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக ஆட் பண்ணிப்பீங்கன்னா எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். அதோட ரெசிபியும் நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் வச்சு அரைச்சி பாருங்களேன். புளிக்குழம்பு கூட மீன் குழம்பு அளவுக்கு டேஸ்ட் நல்லாவே வருங்க. இப்போ நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது நல்லா தண்ணி விடாமல் ஆயில்லையே நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போனா தான் அந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா ஸ்மெல் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி மசாலாவை ஆயில்லையே நல்லா இது பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நான் சொன்ன பக்குவத்துக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் இப்போ இதில் புளி ஆட் பண்ணிக்கிறேன். புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொட்டை இல்லாமல் புளியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதோட தண்ணியை மட்டும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த காயில் போய் இந்த புளியோட தண்ணி நல்லா ஆட் ஆகணும். இது நீங்கள் வெண்டைக்காய் மட்டும் தான் போட்டு பண்ணணும்னு இல்லைங்க. வீட்டில் இருக்கிற எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் எதுனாலும் போட்டு பண்ணுங்கள். டேஸ்ட் பர்ஃபெக்டாக வருங்க. இதில் மெயின் விஷயமே அந்த மசாலா மஞ்சள் பொடியாக இருக்கட்டும், மிளகா பொடியாக இருக்கட்டும், மல்லிப்பொடியாக இருக்கட்டும், தண்ணி விடாமல் அதுக்கு முன்னாடி எண்ணெயில் ஒரு தடவை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் நல்லா வேகிற அளவுக்கு அந்த தண்ணி இருந்தால் போதும். புளிக்குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்களா, காய் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி பாருங்கள், தண்ணி நல்லா வத்திருச்சு பார்த்தீங்களா. நான் ஊற்றின அளவு தண்ணிக்கும் இப்போ இருக்கிற தண்ணிக்கும் பாருங்கள், காயும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வரணுங்க. பிரிஞ்சு வந்துருச்சிட்டாலே போதும், நம்மளோட புளிக்குழம்பு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. வீடே மணக்குங்க இந்த புளிக்குழம்புக்கு. செஞ்சு பாருங்க.